நம்ம இன்றைக்கி வெஜ் பீஸா ரெசிபி செய்யலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவு ஈஸ்ட்டும் 2 டீஸ்பூன் அளவு சுகரும் சேர்த்துக்கிறேன். இது மிக்ஸ் ஆகிறதுக்கு 1 கப் வார்ம் வாட்டர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல் நம்ம இதை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போது நம்ம மாவு பிசைகிறதுக்கு 2 கப் அளவு மைதா மாவு நான் எடுத்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு லைட்டாக ஆயிலும் அப்ளை பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது இது கூட நம்ம கலந்து வச்சுருந்த ஈஸ்ட்டை சேர்த்துட்டு அதோடய மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேவைப்பட்டது அப்படின்னா தண்ணியும் ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணி எந்த ஒரு கட்டியுமே இல்லாமல் ஒரு சாஃப்டான டஃப் வந்து நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போது ஓரளவு எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. நான் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போது இது காயாமல் இருக்கிறதுக்கு இது மேலே எண்ணெயும் தடவி விட்டுறலாம். நம்ம தடவி விட்டுட்டு இதை வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் வந்து இதை வந்து ஊற வைக்கலாம். இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம வந்து இந்த மாவை வந்து இன்னொரு தடவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த இதை 2 இதாக பிரித்து நம்ம வந்து இப்போது ஒரு பிளேட்டில் லைட்டாக மாவு தூவிட்டு ஒரு இதை எடுத்துகிட்டு அப்படியே லைட்டாக தட்டிக்கலாம். ஸோ அந்த கார்னர்ஸை மட்டும் இந்த மாதிரி அமுக்கி விட்டுட்டு மீதி எல்லாத்துலேயும் லைட்டாக ஃபோக் வச்சு குத்தி எடுத்துக்கலாம். இப்போது இது மேலே லைட்டாக பீஸா சாஸ் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே டாப்பிங்ஸ் வந்துட்டு நான் இன்றைக்கி கொஞ்சமாக சீஸ் வச்சுட்டு அது கூடவே மஷ்ரூம்ஸும் குடமிளகா பெரிய வெங்காயம் இது எல்லாமே வச்சுட்டு கொஞ்சமாக சீஸும் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் டாப்பிங்ஸு சில்லி ஃப்ளெக்ஸு எல்லாமே சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான வெஜ் பீஸா ரெடி. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீர்த்திஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.